அனைவருக்கும் வணக்கங்க. இப்போது மாங்காய் சீசன் தொடங்கிட்டனால நம்ம மாங்காவை வச்சு என்ன ஊறுகாய் போட முடியுமா, சாம்பார் செய்வோம், தொக்கு பண்ணலாம், அப்படி தான் நம்ம நினைப்போம். இது சட்னி அரைச்சி பாருங்கள். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, மாங்காய் எடுத்துக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உங்கள்கிட்ட தேங்காய் இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, பூண்டு எடுத்துக்கோங்க, புளி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ எது வேணால் எடுத்துக்கலாம். கூட ருசிக்கு கொஞ்சம் உப்பை எடுத்துக்கலாங்க. இது நான் கொடுத்துருக்க எல்லாத்தையும் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கங்க. ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போட்டு வதக்குங்க. அப்புறம் தேங்காய், மாங்காய் இதெல்லாம் சேர்த்து வதக்கும்போது ரொம்ப வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம இட்லியோ தோசையோ அது கூட அதை தாளிக்க கூட வேண்டாங்க. எண்ணெயில் வதக்கியிருக்கனால வச்சு சாப்பிடும்போது ருசி அருமையாக இருக்குங்க. மிக்க நன்றி.